ஒரு மனிதன் பணத்தை கையாளுவதுங்கிறது ஒரு கலை போன்றது. ஒரு தோட்டக்காரன் தன் செடியை கவனிக்கிறது போல. ஒவ்வொரு ரூபாயும் ஒரு விதை போன்றது. அதை கவனமாக விதைத்து, போஷித்து, சரியான நேரத்தில் அறுவடை செய்ய வேண்டும். அவன் பணத்தை கையில் ஏந்தும் விதம், அது வெறும் காகிதமோ உலோகமோ அல்ல என்பதை உணர்த்த வேண்டும். அது அவனுடைய உழைப்பின் சின்னம், அவனுடைய எதிர்காலத்தின் திறவுகோல். ஒவ்வொரு பரிவர்த்தனையும் ஒரு பொறுப்பான நடவடிக்கையாக இருக்க வேண்டும். வீண் விரயம் என்பது அந்த விதையை பாழாக்குவது போன்றது. சிக்கனமாக இருப்பது என்பது கஞ்சத்தனமல்ல, அது ஒவ்வொரு சொட்டையும் மதித்து பயன்படுத்துவது போன்றது. சேமிப்பது என்பது எதிர்காலத்திற்கான அடித்தளம் அமைப்பது, ஒரு வலுவான கோட்டையை கட்டுவது போன்றது. அது எதிர்பாராத புயல்களிலிருந்து அவனை காக்கும். முதலீடு செய்வது என்பது அந்த விதைகளை மீண்டும் விதைப்பது, அவை பெருகி பலன் தருவதை பார்ப்பது போன்றது. சரியான நேரத்தில் சரியான இடத்தில் செய்யும் முதலீடு அவனுடைய நிதிநிலையை வளப்படுத்தும். தானம் செய்வது என்பது தன் தோட்டத்தில் பூத்த மலர்களை மற்றவர்களுக்கு கொடுப்பது போன்றது. அது மகிழ்ச்சியையும் நன்மையையும் திருப்பித் தரும். ஆக ஒரு மனிதன் பணத்தை கையாளுவது என்பது வெறும் கணக்கு வழக்கு பார்ப்பது மட்டுமல்ல, அது ஒரு அழகான பொறுப்பு, ஒரு கலைநயம் மிக்க செயல். ஒவ்வொரு ரூபாயையும் மதித்து புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி தன்னுடைய மற்றும் மற்றவர்களின் வாழ்க்கையை வளமாக்க வேண்டும்.